Hi friends, welcome back to Begin Secrets. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை 2024. ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக இதை செய்யாதீர்கள். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வருகிறது என்றாலும் 3 அமாவாசை திதிகள் மிக முக்கியமானவை. ஆன்மீக ஜோதிட ரீதியாக மட்டுமல்லாமல் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த அமாவாசை திதிகள் மிக முக்கியமானவை. ஆடி, புரட்டாசி, தை மாதங்களில் வருகிற அமாவாசை திதிகள் முக்கியமானவை. இந்த தினங்களில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிகவும் ஏற்ற விசேஷ தினமாகும். ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம் என கூறுவார்கள். நவகிரகங்களின் நாயகராக சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்வதும் இந்த ஆடி மாதத்தில்தான். அதாவது பித்ருக்காரகனான சூரிய பகவான் மாத்ருக்காரகனான சந்திரனின் வீட்டில் அமர்கிற காலம். ஆக இந்த மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததாகும். மேலும் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் பித்ருக்கள் பிதுர்லோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கிளம்பி வருவதாக ஐதீகம். அவர்கள் மகாலய அமாவாசையில் பூலோகம் வந்தடைவர். மகாலயபட்ச காலத்தில் பூமியில் தங்கி அருள் புரிவர். அதனால் அமாவாசை தினத்தில் என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் அமாவாசை என்றால் என்ன? சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் தான் அமாவாசை. அன்றைய தினம் இருவரும் ஒரே ராசியில் சஞ்சரிப்பார்கள். அந்த நாளில் இரு கிரகங்களின் ஆதர்ஷன சக்தி மிக அதிகமாகவே இருக்கும். இதன் காரணமாக மனித மூளையில் சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நம்முடைய மனம் சில சஞ்சலத்துடனேயே இருக்கும். இந்த வருடம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று வருகிறது. இந்து நாட்காட்டியில் குறிப்பிடத்தக்க அமாவாசை தினமான ஆடி அமாவாசை அனுசரிக்கப்படும். இந்த புனித நாளின் தொடக்கத்தை குறிக்கும் அமாவாசை திதி ஆகஸ்ட் 3, 2024 அன்று மாலை 3:50 மணிக்கே தொடங்கிவிடுகிறது. அதே போல அடுத்த நாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 4:42 மணிக்கு முடிவடைகிறது. நீங்கள் படையல் எப்போது போட வேண்டும் என்று நேரம் கேட்டால் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம் நேரம். அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் பழக்கம் உள்ளவர்கள் பகல் 1:30 மணிக்கு பிறகே படையல் போட்டு வழிபடுவது சிறப்பானதாகும். காகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் 1:30 மணிக்கு பிறகு வைப்பது சிறப்பானதாகும். முதலில் நீங்கள் இந்த அமாவாசையில் என்ன செய்ய வேண்டும் என பார்க்கலாங்க. அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய மிக சிறப்பான விஷயம் முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபட வேண்டியது. இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாது. நம் முன்னோர்களுக்கு படையல் வைப்பதோடு காக்கைக்கும் உணவு வைத்துவிட்டு தான் குடும்பத்தில் உள்ளோர் சாப்பிட வேண்டும். காரணம், காகம் முன்னோர்களின் அம்சமாக கருதப்படுகிறது. சாதம், காய்கறி, குழம்பு ஆகியவற்றில் நெய் சேர்த்து காகத்திற்கு படைப்பது சிறப்பு. காகங்கள் அமாவாசை அன்று வைத்த உணவை சாப்பிட்டால் முன்னோர்கள் சாப்பிட வந்திருப்பதாக ஐதீகம். முடிந்த அளவுக்கு ஏழை எளியோருக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அத்துடன் அன்று கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவுக்கு தானமாக வழங்க வேண்டும். மேலும் அன்றைய தினத்தில் நம் குலதெய்வத்தை வழிபடுவதும் அம்மன் வழிபாடு நடத்துவதும் மிகவும் சிறப்பானதாகும். வீட்டு வாசல், பூஜை அறையில் கோலம் போடக்கூடாது. தண்ணீர் தெளித்து விட்டாலே போதுமானது. அசைவ உணவுகளை சமைக்க கூடாது. முன்னோர்கள் வீட்டுக்கு வரும் தினம் அவர்களை வரவேற்கும் வகையில் வீட்டு வாசல் சுத்தம் செய்ய வேண்டும். தலைமுடி, நகம் வெட்டக்கூடாது. அன்றைய தினம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும். கோபம், பதற்றம் வேண்டாம். முடிந்தால் பேசாமல் மௌன விரதம் இருப்பது நல்லது. எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. நீரிலிருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதே போல கரையில் இருந்து கொண்டும் நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. நீரில் இருப்பவர்கள் நீரிலும், கரையில் இருப்பவர்கள் கரையிலும் தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.